நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20T தமிழ் உண்மை செய்திகள். வணக்கம் அனைவருக்கும். நாங்கள் திருச்சி மாவட்ட கிழக்கு தொகுதி அண்ணன் குடமுருட்டி கரிகாலன் தலைமையில் மகளிர் அணி செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ எங்களோட நாங்கள் வசிக்கும் பகுதி திருச்சிராப்பள்ளி பாலக்கரை பகுதி காஜாப்பேட்டை மெயின் ரோட்டில் ரெங்கசாமி பூங்கான்னு சொல்லிட்டு இருக்குது. கடந்த ஆட்சியில் மூடப்பட்ட பூங்கா இன்னும் செயல்பட்டு இன்னும் அதை பராமரிப்பு பார்க்காம இருக்குது. அந்த ஏரியா மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அது மூடப்பட்டு இருக்கிறதுனால அவங்க அதனால் பல விளைவுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் மகளிர் அணி செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்கோங்கிறத தெரிஞ்சு எங்கள்கிட்ட அவங்க சார்பாக மனு கொடுத்தாங்க. எங்களுக்கு அந்த பூங்காவை சீரமைத்து பண்ணி கொடுங்க, எங்களோட குழந்தைங்களுக்கு அந்த பூங்கா விளையாட்டுக்கு வேணும், பெரியோர்கள் அங்கே ஒரு காத்துக்காகவாது வாக்கிங் மாதிரி அங்கே உட்காரணும், அந்த பூங்கா நல்ல முறையில் செயல்படணும் அப்படின்னு மனு கொடுத்ததுனால நாங்கள் மகளிர் அணி சார்பாக நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் இன்னைக்கு சார்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு அதை சீரமைச்சு கொடுக்க சொல்லி மனு கொடுத்து கார்பரேஷன் ஆஃபீஸ்லேயும் நம்ம ஐயா அவர்கள்ட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். ஸோ இதை சீக்கிரமாக எங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்பி காத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி. நாங்கள் தமிழக வெற்றி கழகம் கிழக்கு தொகுதி மாவட்ட மகளிர் அணி சார்பாக வந்திருக்கோம். நாங்கள் பொது பிரச்சனையாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இது செயல்படுத்திட்டு இருக்கோம். இந்த வாரம் ராஜாப்பேட்டை மெயின் ரோட்டில் இருக்க ரெங்கசாமி பூங்கா சரிப்படுத்த சொல்லி நாங்கள் மாநகராட்சியில் முதல்ல கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தோம். ரெண்டாவது மாநகராட்சியில் தலைமை ஆஃபீஸருக்கு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இதை சீரமைக்க ஏற்பாடு தர சொல்லி நாங்கள் மனு கொடுத்தோம். வணக்கம். திருச்சி காஜாப்பேட்டை ரெங்கசாமி பூங்கா பராமரிப்பு சம்பந்தமாக ஆட்சியரிடம் மற்றும் மாநகராட்சி ஆணையர், மேயர் ஆகியோரிடம் மனு வழங்கிய தமிழக வெற்றி கழக கிழக்கு மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள், திருச்சி கிழக்கு மாவட்ட சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் குடமுருட்டி கரிகாலன் அவர்களின் வழிகாட்டுதல் படி காஜாப்பேட்டை 49வது வார்டு பகுதியில் உள்ள ரெங்கசாமி பூங்கா பராமரிப்பு சம்பந்தமாக திருச்சி மாவட்ட மகளிர் அணி கேத்ரின் ஜெயசீலன் ஏற்பாட்டில் மாவட்ட நிர்வாகி திவ்யா மாரிமுத்து, மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் அன்னை தெரசா, ரம்யா, ரேவதி, தீபா, மகளிர் அணி ரூபி, ரேவதி, தீபா, லீலா, செல்வி ஆகியோர் முன்னிலையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையர், மேயர் உள்ளிட்டோரிடம் மனு வழங்கப்பட்டது. நிகழ்வில் மகளிர் அணியினர் அனைவரும் கலந்து கொண்டார்கள். நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் எச். பஷீர். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யவும்.